எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி அன்பர்களே, இந்த பதிவில் மிக முக்கியமான சிறப்பு விஷயத்தை பற்றி நான் இந்த பதிவிலே உங்களுக்கு தருகின்றேன். வருடத்தில் 8 நாட்கள் தான் வரும். அந்த 8 நாட்களிலும் கூட மிக குறுகிய ஒரு அரை மணி நேரம்தான் மிகப்பெரிய சிறப்புகளை தரும். அதிலும் மகர ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 3ஆம் இடத்திலே இருக்கும்போது வரக்கூடிய இந்த நேரத்தை பயன்படுத்தும் போது அப்படி ஒரு அற்புதம் நிகழும். அதில் என்ன ரகசியம் இருக்கிறது? இந்த நாளில கிரக நிலைகளினுடைய தாக்கம் எப்படி ஒரு மேன்மையை தரும்? அது என்ன அரண்மனை யோகம்? அதை பற்றியெல்லாம் இந்த பதிவிலே பார்ப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். இந்த பதிவை மேலும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மகர ராசி என்றாலும் மகர லக்னம் என்றாலும் அல்லது ராசி மகரம் லக்னம் எதுவாக இருந்தாலும் பொதுவில் இது பொருந்தி வரும்படியாக இந்த நாளுக்கான பலன்களையும் இந்த நாளில் வரக்கூடிய சிறப்பு நேரத்தையும் அது ஒரு அற்புதத்தை செய்யும் என்பதை பற்றியும் இந்த பதிவிலே உங்களுக்கு தருகின்றேன். மகர ராசி என்பர்களே, உங்களுக்கு இது சிறப்பு பதிவு. இருந்தாலும் இந்த நேரம் பொதுவில் எல்லோருக்கும் பொருந்தும். இருந்தாலும் மிக முக்கியமாக பல நிலைகளில கிரகங்கள் அற்புதத்தை செய்கிறது. மகர ராசிக்கு குரு பகவான் 12ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்திற்கும் அதிபதி. ஒரு முயற்சி செய்தால் அதிலே ஒரு செலவு சுப விரயம். ஆகையினாலே ஒரு சுப விரயம் செய்வதற்கு ஒரு முயற்சி வேண்டும். அந்த குரு பகவான் 7ஆம் இடத்திலே சென்று உச்சம் பெற்றிருக்கக்கூடிய நேரத்திலே வரக்கூடியது. சரி, உச்சம் மட்டும் அல்ல. குரு பகவான் 7ஆம் இடமான கடக ராசியிலே அவர் வர்க்கோத்தமம் அடைகிறார். ராசி மற்றும் நவாம்சம் இரண்டிலேயுமே அவர் அந்த உச்ச நிலையிலேயே இருக்கிறார். இது மிக அற்புதம். ஏனென்றால் 5 டிகிரி கடகராசியில குரு பகவானுடைய அதி உச்ச பலன்களை நீங்கள் பெற முடியும். பூமிக்கு மிக நெருக்கத்தில் இருப்பார் என்பது பொருள். ஆகையினால் அப்படி குரு பகவானவர் இந்த உலகத்தை காத்து ரட்சிப்பவர். அதனால்தான் அவரை சுபர் என்று சொல்கின்றோம். அறிவியல் ரீதியாகவும் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான விண் கற்களை விழுங்கி அது பூமியிலோ அல்லது வேறு கிரகங்களில் தாக்காமலோ அது நடுவிலே இருக்கக்கூடிய அந்த விண்கற்கள் மண்டலத்திலிருந்து வெளிவந்து பிரச்சனை தராமல் காத்துக் கொள்பவர். அப்படிப்பட்ட கிரகமான குரு குரு பகவானுடைய பூரண நல்லாசிகள் இருக்கிறது. உங்கள் ராசியின் மீது குருவினுடைய பார்வை பலம் வேறு. அதனால் இந்த நாளுக்கான மகிமைகளில் ஒன்று, தன காரகனாக கடக ராசியிலே உச்சம் பெற்று ராசி மற்றும் நவாம்சத்திலே உச்சம் பெற்று இருக்கக்கூடிய சமயத்துல பொருளாதார நிலைத்தன்மை கிடைக்கும். ஆடம்பரம் எது வேண்டுமோ அப்படி ஒரு ஆடம்பரம் கிடைக்கும். மெட்டீரியல் கம்ஃபர்ட், நல்ல முறையில வாழ்நாள் முழுவதும் தங்கி இருக்கக்கூடிய சுகத்தை தரக்கூடிய ஒரு சொத்து சேர்க்கை என்றாலும் இந்த நாளிலே அற்புதம். அது மட்டுமல்லாமல் நல்ல இந்த மாரல் வேல்யூஸ் என்பார்கள். மனிதனுக்கு தேவை தர்மத்தின்படி நடப்பது, அந்த தர்மத்தினுடைய சிந்தனைகளை கொண்டு நடப்பது, இவையும் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த வர்க்கோத்தமம் அடையக்கூடிய குரு பகவான் இந்த நாளில மிக பெரும் சிறப்பு என்னவென்றால், அந்த அரண்மனை யோகம் என்று நான் சொல்லக்கூடிய, வேறு யாரும் இதை சொல்வதில்லை, நான் தான் சொல்கின்றேன். அரண்மனை போன்ற ஒரு வீடு அல்லது சிறு வீடாக இருந்தாலும் கூட அரண்மனை போன்ற மகிழ்ச்சியோடு நீங்கள் இருக்கக்கூடிய அளவிலே அதை சுத்தம், சுகாதாரம், காற்றோட்டமாக எல்லாமும் வீட்டுக்குள் வந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் என்றபடி ஒரு வீடு அமைய எல்லோருக்கும் வாழ்க்கையில மிக முக்கியம் என்னவென்றால், திருமணம் செய்து செட்டில் ஆனவுடன் ஒரு சொந்த வீடு அல்லது ஒரு சொந்த வீடு வாங்கி கட்டிய பின்பு திருமணம் என்று ஏதோ இந்த வீடு ஆனது மிக முக்கிய பங்கு. இந்த வீடு கட்டுவதற்கு நிலம் இருந்தாலும் ஒரு தடை, அல்லது கட்டுவதற்கு வாய்ப்பு பணம் ஏற்பட்டாலும் கட்ட முடியவில்லை என்ற ஒரு தடை. இப்படி இருந்த கடந்த 10 ஆண்டு காலத்திலே பாதியில் நின்ற வீடாக இருந்தாலும் கூட அல்லது இருக்கக்கூடிய வீட்டிலே கூட வாஸ்து குறைபாடோ நிம்மதியோ, அதற்காக நீங்கள் வாஸ்து எக்ஸ்பர்ட் எல்லாம் அழைத்து
பல ஆயிரம் செலவு செய்ய தேவையில்லை. நிம்மதி இல்லை என்றால் வாஸ்து புருஷன் எழுகிறான் என்று சொல்லக்கூடிய அந்த நேரம் என்பது இந்த 4 ஜூன் 2026 நிகழ்கிறது. இந்த வாஸ்து புருஷன் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் தான் தூக்கத்திலிருந்து எழுந்து அந்த நீராடி உணவு உண்டு தாம்பூலம் தரித்து மீண்டும் தூங்கச் சென்று விடுவான். ஆகையினால் இந்த 1.5 மணி நேரத்திற்குள் உணவு அருந்தி அமைதியாய் தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரத்துல ஒருவேளை உங்களுக்கு ஒரு இடம் இருக்கிறது என்றால் அந்த இடத்திலே செங்கற்களை வைத்து வீடு கட்டுவதற்கான ஒரு பூஜை. அந்த எளிய பூஜையை வீடு கட்டக்கூடிய கொத்தனார்கள் அல்லது இன்ஜினியர்கள் யாரேனும் அணுகினீர்கள் என்றால் கூட அவர்கள் அது எளிய முறையிலே பூஜை அல்லது நீங்களே செய்யலாம். உங்களுடைய குடும்பத்திலே உள்ளவர்கள் அனைவரும் இணைந்து தீப தூப ஆரத்தி மாலை பூவை எல்லாம் வைத்து செங்கலை வைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து ஒரு 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 1/4 அடி 1/2 அடி மண்ணை தோண்டி அதில் கல்லை வைத்து மஞ்சள் நீரை ஊற்றி ஒரு பூஜை எளிய முறையில உங்களுக்கு தெரிந்த வகையில பூஜை செய்யும் போது மிக அற்புதமான ஒரு வீடு அமைந்து அதுல மகிழ்ச்சியாக நீங்கள் குடியிருக்கக்கூடிய விஷயம் அமையும். இல்லை என்றாலும் கூட இருக்கக்கூடிய வீடில நிம்மதி இல்லை என்றாலும் கூட வீட்டின் வெளிமுற்றத்திலே செங்கற்களை வைத்து இது செய்வது சாதாரணமாக ஒரு பூஜை என்றாலும் கூட வெற்றியை தந்துவிடும். வீடு இல்லை நிலமே இல்லை என்றால் இந்த நாளிலே இந்த நேரத்திலே நான் சொல்லக்கூடிய நேரத்திலே சென்று ஒரு வீட்டிற்கான இடம் பார்த்து வருவது என்பது கூட அந்த இடத்தையே நீங்கள் வாங்க முடியவில்லை என்றாலும் பெரும்பாலும் எந்த லேஅவுட் சென்று பார்க்கிறீர்களோ அது வாங்குவதற்கான வாய்ப்பே கிடைத்துவிடும். ஒருவேளை அப்படி கிடைக்கவில்லை என்று இருந்தாலும் கூட நிச்சயமாக ஒரு நல்ல இடத்துல இடம் வாங்கி ஒரு வருட காலத்திற்குள் வீடு கட்டக்கூடிய அந்த அமைப்பை 2026 ஜூன் மாதம் 4ஆம் தேதி தமிழில் பராபவ ஆண்டு வைகாசி 21ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9 மணி 12 நிமிடம் முதல் 10:42க்குள்ளாக இந்த பூஜை செய்வதோ அல்லது அந்த நேரத்தில் நீங்கள் வாங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இடத்தில் சென்று பார்ப்பதோ அல்லது இல்லத்திலேயே வாஸ்து பூஜை ஒன்று நீங்கள் செய்வதோ அது வீட்டிற்கு வெளியே செங்கல் வைத்து செய்வதென்றாலும் சரி அல்லது வீட்டினுடைய ஹாலிலும் கூட அல்லது பூஜை அறையிலும் கூட வாஸ்து புருஷனை வேண்டுவது என்று மனதார வேண்டினாலே போதும் வெற்றிக்கான வழி என்பது இருக்கும். மேலும் இந்த நாள் மிக அற்புதம். உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் ஆகையினாலே மன அமைதியும் எழுச்சியும் உங்களுக்கு தரக்கூடியதா இருக்கும். 2ஆம் இடத்திலே ராகு நினைத்த உயரங்களுக்கு மிகப்பெரிய வீடு அமைப்பதற்கு காசு பணத்தை தரக்கூடியது அமைப்பு. 3ஆம் இடத்திலே சனி பகவான் கையிலே வெறுங்கையிலே முழம் போட்டால் கூட ஒரு அசாத்திய துணிச்சலை தந்து அதன் மூலமாக வெற்றி பெற்று விடுவார். இது நானே செய்து நடந்திருக்கிறது. இந்த வருடம் அல்ல, ஒரு 30 வருடங்களுக்கு முன்பாக ஒரு இடத்தை வாங்கிவிட்டேன். 2 ஏக்கர் சென்னையில முக்கிய பகுதியில 20 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிவிட்டேன். வேறு காசே இல்லை. அந்த 20 லட்சம் ரூபாய்க்கே கடன். ஆனால் நல்ல வாஸ்து நாள் என்று குறிக்கப்பட்ட நேரத்திலே என் தாயார் சொன்ன நேரத்திலே பூஜை செய்து பிரம்மாண்டமாக 20,000 சதுர அடிகளிலே ஒரு கட்டிடம் எழுப்பி ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் நிறுவனத்தை நிறுவ முடிந்தது. அதனால்தான் ஆதாரங்கள் மட்டுமல்ல அனுபவ ரீதியோடு உங்களுக்கு சொல்கின்றேன். மேலும் உங்கள் ராசியிலே உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்று 4ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த நேரத்திலே நீங்கள் வாங்கக்கூடிய எடுக்கக்கூடிய அந்த வீடு கட்டக்கூடிய முயற்சி என்பது நீண்ட காலம் நிற்கும். ஏன்னு தெரியுமா? செவ்வாய் உங்களுக்கு சுகஸ்தானத்தின் அதிபதி. அவன் 11ஆம் இடத்திற்கு லாபத்தையும் தரக்கூடிய லாபாதிபதி. அது மட்டுமல்ல, இந்த ஆட்சி பெற்ற செவ்வாயினுடைய பார்வை மிக அற்புதமாக குருவின் மீது இருக்கிறது. 7ஆம் இடத்துல இருக்கிறது. உங்களுடைய 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில இருக்கிறது. 11ஆம் இடம் லாபத்தை தரக்கூடிய மேலும் செவ்வாயினுடைய ஒரு வீடான விருச்சிகத்தின் மீதும் இருக்கிறது. ஆகையினால இந்த நேரத்தில ஒரு தொழிற்சாலை கட்ட வேண்டும் அல்லது ஒரு அலுவலகம் சொந்தமாக வாங்க வேண்டும் என்று அல்லது அமைக்க வேண்டும் என்று எடுக்கக்கூடிய முயற்சிகளிலும் கூட மிகப்பெரிய வெற்றியை தருவான். அது மட்டுமல்ல, 6ஆம் இடம் என்பது சற்று நோய் வம்பு எதிரிகளை குறிக்கக்கூடியது என்று இருந்தாலும் கூட அந்த 6ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் இணைந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு லட்சுமி கடாட்சத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்பையும்
இருக்கிறது. ஆகினால கடன் அடைப்பதற்கும் வழி, ஒரு சிறிய கடன் வாங்கி மிகப்பெரிய வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளையும் தரக்கூடிய ஒரு வழியை ஏற்படுத்தக்கூடிய இது போன்ற அபூர்வ இணைவுகளோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த நாளை தவற விடாதீர்கள். ரூச்சக யோகம், கஜகேசரி யோகம், ஆதி யோகம், தாமினி யோகம், சங்க யோகம், பேரி யோகம், பாரிஜாத யோகம், புதன் தரக்கூடிய விமல யோகம், குரு தரக்கூடிய லக்ஷ்மி யோகம், குருவும் சந்திரனும் இணைந்து தரக்கூடிய கஜகேசரி மட்டுமல்ல, அந்த யோகத்தை அள்ளித்தரக்கூடிய லக்ஷ்மி யோகம், அது மட்டுமல்லாமல் நல்ல முக்கியஸ்தருடைய இணைவு அல்லது உதவி கிடைக்கக்கூடிய ராஜ்ய அல்லது ராஜ சம்பந்த விஷயங்களிலே வெற்றி. ஆகையினால் அரண்மனை போன்ற ஒரு வீடு அமைய, அதில் நீண்ட காலம் தலைமுறையாக வாழ இந்த நாளை தவற விடாதீர்கள். வைகாசி 21 பராபவ வருஷத்தில் ஜூன் மாதம் 4ஆம் தேதி 2026 காலை 9:12 முதல் 10:42 AM-க்குள்ளாக. எனது அன்பு நேயர்களே, இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும். லைக் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டிலே தெரிவிங்கள். மேலும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மகர ராசி மகர லக்னத்தில இருப்பவர்களுக்கும், ராசி மகரம் லக்னம் எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்படியாக ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி.